Hi friends, welcome to Chennai food. முட்டைகோஸை வச்சு நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த முட்டைகோஸை பயன்படுத்தி நல்ல முறுமுறுப்பான பகோடா ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம அருமையான ரொம்ப முறுமுறுப்பான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் அளவுக்கு முட்டைகோஸை சும்மா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ரஃப்பா கட் பண்ணிருக்கேன். ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப பொடிசாவும் இல்லாம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த முட்டைகோஸை இந்த பவுல்ல மாத்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு கோஸ் வேணுமோ அவ்வளவு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த கோஸ் கூட சேர்க்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு புதினா இலை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது புதினா இலை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கருவேப்பிலை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மட்டமாக எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைகளை வச்சு அழுத்தம் கொடுத்து அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே அப்போ தான் வெளிப்படும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 120 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 60 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா மிக்சிங் சரியாக ஆகாது. அதனால் தனியாக நம்ம ட்ரை மிக்சிங் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து செய்யும் பொழுது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக சூடான எண்ணெய் அதை எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கைகளை வைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கைகளை வச்சு கலந்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும். எண்ணெய் இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் கைகளை வச்சு பிசைஞ்சிக்கிறேங்க. கைகளை வச்சு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி தட்டினா போல தான் இருக்கும். அதை அப்படியே உதுத்து விட்டோம்னா அப்படியே ரவை மாதிரி கொஞ்சம் கொருன்னு இருக்கும். இந்த மாவு தான் நம்ம மிக்சிங்கில் சேர்க்க போகிறோம். இப்போ அந்த பவுலில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கோஸ் மிக்சிங் நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மிக்சர் அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வெங்காயம் கோஸ் இதில் எல்லாமே தண்ணி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அதனால் இதிலே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், இதிலே நல்ல ஈரப்பதம் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு மொத்தமாக இருக்கணும் இந்த மாவோடு கலந்து. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தெளிச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே தெளிக்கலை. இப்போ இதை நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொரிக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி சேர்த்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சா தான் அந்த கோஸ் நல்லா வெந்து நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். 2 நிமிஷம் ஆன உடனே நான் பரட்டி விட்டுட்டேங்க. இப்போ நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. நல்லா முறுமுறுப்பான டேஸ்டான டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய முட்டைகோஸை வச்சு நல்லா முறுமுறுப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம கடையில் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைகோஸ் பகோடா நல்ல முறுமுறுப்பாக எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.